கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 3. தலைநகரின் அழைப்பு. விதி சில சமயங்களில் விசித்திரமான விளையாட்டுகளை விளையாடும். ஒரு நொடியில் வீரனாக்கி மறுகணமே துரோகியாக்கி பார்க்கும். ஆதவனின் நிலை அப்படிதானிருந்தது. அவன் கழுத்தை உரசிய கூர்வாளின் குளிர்ச்சி அவன் சிந்தனையை உறைய வைத்தது. சுற்றிலும் சந்தேகம் கக்கும் கண்கள். இளவரசரின் உயிரை காத்தவன் என்ற எண்ணம் மறைந்து இளவரசர் மீது கை வைத்த கள்வன் என்ற பழி அவன் மீது விழும் அபாயம் சூழ்ந்தது. படகின் மீது இளவரசர் வீரராஜேந்திரர் நீரில் நனைந்த தன் பட்டாடைகளை சரி செய்தபடி எழுந்து நின்றார். அவர் கண்களில் இருந்த அதிர்ச்சி விலகி ஒரு மன்னனுக்கே உரிய ஆராயும் பார்வை குறிகொண்டது. அவர் தன் காவலர்களை ஒரு கையசைவால் தடுத்து நிறுத்தினார். வாள்கள் ஆதவனின் கழுத்திலிருந்து விலகின. ஆனால் அவனை சுற்றியிருந்த காவல் அரண் விலகவில்லை. இளவரசர் தன் பீடத்தில் பாய்ந்திருந்த அந்த நீல நிற அம்பை ஒருமுறை பார்த்தார். பின்னர் ஆதவனை நோக்கி நடந்தார். அவன் கண்களை நேலுக்கு நேலாக உற்று நோக்கினார். யார் நீ? அவர் குரலில் அதிகாரத்தின் மிடுக்கு இருந்தது. ஆனால் கோபமில்லை. ஒருவிதமான ஆழமான கேள்வி இருந்தது. ஆதவனின் தொண்டை வறண்டது. ஆயினும் அவன் குரலில் நடுக்கம் ஏற்படாமல் பார்த்து கொண்டான். என் பெயர் ஆதவன் இளவரசே. இளவரசே, இந்த நாகப்பட்டினத்து ஓடக்காரன். ஓடக்காரனா? இளவரசரின் புருவங்கள் உயர்ந்தன. ஒரு ஓடக்காரன் பனைமரத்தின் உச்சியிலிருந்து விழா பார்ப்பானோ? ஒரு பனைமரத்தின் உச்சியிலிருந்து என் படகின் மீது பாய்ந்து என்னை கடலில் தள்ளுவானோ? நான் உங்களை தள்ளவில்லை இளவரசே, உங்களை காக்கவே பாய்ந்தேன். ஆதவன் அவசரமாக மறுத்தான். அவன் விரல் எதிரே இருந்த பாழடைந்த சத்திரத்தை நோக்கி நீண்டது. அங்கே அந்த சத்திரத்தின் மாடியிலிருந்து உங்களை கொல்ல ஒருவன் குறிவைத்தான். அவனிடம் நஞ்சு தடவிய குருவில் இருந்தது. நான் கத்தினால் என் குரல் உங்களை எட்டுவதற்குள் அவன் அம்பு உங்களை தாக்கியிருக்கும். உங்களின் கவனத்தை திருப்பவும் கொலையாளியின் குறியை தவிர வைக்கவும் வேறு வழி எனக்கு தெரியவில்லை.